welcome to another episode of Vishu series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து Erissery. இந்த டிஷ் வந்து ஒரு கூட்டு டைப்ஸ் மாதிரி இருக்கும். அதை இன்னைக்கு எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து செஹப்பு பூஷ்ணிக்கா ஒரு சின்ன சைஸ், அதுக்கப்புறம் வேக வச்ச தோரம் பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் தேவை. அதுக்கு தேங்காய், 2 வெத்த மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பொரிச்சு கொட்டுறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை அண்ட் கொஞ்சோண்டு தேங்காய். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சிக்க போறோம். நான் இப்போ வந்து இந்த தேங்காய் பேஸ்ட வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் தின்னாவே அரைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இந்த ஸ்பூனால எடுக்கும் போது கொஞ்சம் வாட்டரியா தான் இருக்கும். ஸோ தேங்காய் பேஸ்டும் ரெடி, வேக வச்ச பருப்பும் ரெடியா இருக்கு. ஸோ இப்போ இந்த சிவப்பு பூசணிக்காக நம்ம வந்து உப்பு மஞ்சள் பொடியை போட்டு வேக வைக்க போறோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 5 to 6 minutes மூடி வச்சு வேக விட்டுடலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து சிவப்பு பூசணிக்காய் வச்சு எரிசெரி பண்றேன். பட் முருங்கைக்காய் இருந்தா அதுல கூட பண்ணலாம், சூப்பரா இருக்கும். இந்த காய் இப்போ வெந்துட்டான்னு பார்க்கலாம். இன்னொரு 2 minutesக்கு ஓப்பன் மெத்தட்ல இதை வேக வச்சிடலாம். இந்த காய் இப்போ 80 to 90% டன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த கப்ல ஒரு 1/2 கப்பு தோரம் பருப்பு வந்து நான் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். அதை நம்ம இப்ப ஆட் பண்ணிடலாம். சோ இந்த பருப்பு, அந்த பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட், காய் இதெல்லாமா சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணும். இது இப்போ திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். அதுல நான் சின்ஸ் ஆல்ரெடி உப்பு பருப்புலயும் காய் வேகறதுக்கு போட்டதுனால இப்போ உப்பு போடலைன்னா நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க. பருப்பு, காய் எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பொரிச்சு கொட்டிடலாம். இப்ப தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுல ஆட் பண்ணிடலாம். இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடுத்து. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், துருவி வச்ச தேங்காய். இது வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கும் ரஃபா. இது லைட்டா நம்ம ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தேங்காய், உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. இதை நம்ம இப்போ அந்த எரிசெரியில ஆட் பண்ணிடலாம். நான் அடுப்பை அணைச்சிட்டு பொரிச்சு கொட்டியாச்சு தேங்காய் எண்ணெயில. இதை லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு, அந்த தேங்காய் எண்ணெயில தேங்காய் வறுத்து போட்டதுனால. சோ டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இதுல வந்து நம்ம மத்தன், கேரளால எங்க ஸ்டைல்ல வந்து நாங்க மத்தன் தான் சொல்லுவோம் சிவப்பு பூசணிக்காவை. இந்த மத்தனுக்கு இருக்கிற ஸ்வீட்னஸ் ஆல்சோ ஆட்ஸ் a lot of taste to this dish. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்க. If you have not subscribed to our YouTube channel, please do subscribe. Comment section la இந்த dish try பண்ணீங்கன்னா please do give your feedback. Thank you. See you in the next video.